சண்டே மார்னிங் யூஸ்வலாக 8:30க்கு என்னோடய ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 8:30 to 9:30 இந்த பால்கனியில் வாக் பண்ணுவேன். பட் இப்போ 8:30க்குலாம் அவ்வளோ சன்லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாக் பண்ணவே முடியறதில்ல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து 7:30 to 8:30 வாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ப்ரெட்டு கொஞ்சம் இருந்தது. இது பேக்கரிக்கெலாம் சப்ளை பண்ணுற இடத்துலேருந்தே டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது. எனக்கு தெரியல, நம்ம இங்கே வாங்குறப்ப அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது. இதே ப்ரெட்டு தான் வந்து பேக்கரியிலே வாங்குகிறோம். அங்கே வந்துட்டு அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கிறதில்ல. என்ன ரீசன் தெரியல. ஸோ எனக்கு வந்துட்டு பட்டர் பன் ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் பட்டர் இல்லை, யோகட் இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த யோகட் வந்து கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் சீஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ ப்ரெட்டை ரெண்டாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணி யோகட் வந்து அது மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். 2 சைடும் ப்ரெட்டோட 2 சைடுமே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சீஸும் வச்சு வந்து எடுத்துக்கிட்டோம். எனக்கும் பேபிக்கு தான் எனக்கு ரெடி பண்ணியிருந்தேன். இதே சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு ஸ்வீட்டாக கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணுதால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் சுகர் கோட்டிங்லனா சுகரை வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்னா இனிமேல் டேஸ்ட் சூப்பராக இருந்திருக்கும். பட் யோகட்டோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா இல்லாதனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். யோகட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டில் இந்த மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக ப்ரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்தது. அண்ட் இது கூடவே கொஞ்சம் டீயும் வச்சு எடுத்துக்கிட்டேன்.